ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கை வச்சு குவிக்காக செய்கிற டிஷ்ஷஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போயிட்டு செய்யலாம். இன்னைக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள்: ஹோல் வீட் பிரெட், 100% வீட் பிரெட். அதுக்கப்புறமா 2 eggs, அப்புறமா 1 capsicum, 1 onion, அப்புறமா கியூப் சீஸ், அப்புறமா ஸ்லைஸ்டு சீஸ், அப்புறமா ஒரு மிக்சர், அப்புறமா ஒரு சீஸ் துருவுற இது. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ வாங்க செய்யலாம். இப்போ நம்ம பிரெட் எடுத்துக்கணும். உங்ககிட்ட வீட் பிரெட் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த 2 வீட் பிரெட் எடுத்துக்கோங்க. நைஃப் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த நடுவில் கட் பண்ணாத மாதிரி இந்த இடத்துல சைடில் மட்டும் இப்படி கட் பண்ணுங்க. இந்த மாதிரி சைடில் கட் பண்ணுங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பிரெட்டு அந்த சைடெல்லாம் உடையாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற டிஷ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இது ஒரு தனி பீஸ் இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டக்கப்புறமா இதை கூட எடுத்துருங்க. அப்படியே இதை எடுத்து இந்த 2 பீஸை அப்படியே தனியாக இப்படி வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? க்யூட்டாக இருக்கா? இப்போ நம்ம ஆனியனை கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கேப்சிகமை கட் பண்ணிடலாமா? இப்போ நான் முட்டையை உடைக்க போகிறேன். வாவ்! இப்போ நான் பீட் பண்ண போகிறேன். ஆனியனை ஃபஸ்ட்டு கொட்டிடணும். நம்ம ஆனியன் கொட்டிட்டதுக்கப்புறமா கேப்சிகம் இருக்கு இல்லையா, அதை கொட்டிடணும். இது மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் பீட் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்குன்னு? இப்போ நம்ம இண்டக்ஷன் ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மீடியம் லெவல் வச்சுட்டேன். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கணும் கொஞ்சம். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரெட் இருக்கு இல்லையா, இதை நம்ம இப்படி போட்டுறணும். இப்போ நம்ம அந்த நம்ம எக் இது பண்ணி வச்சுருந்தோம் தெரியுமா, அதை நம்ம இப்படி ஊற்றணும். இந்த 2 இதுலேயும் ஊற்றணும். அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம துருவிக்கணும் ஃபஸ்ட்டு சீஸை. இந்த துருவிடக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்லைஸ் சீஸை இது பண்ணணும். ஸோ 2 அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை இப்படி இந்த மாதிரி இப்படி வச்சிட்டக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். நம்ம திருப்பி போட்டிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் நேரம் இப்படி வேக வைக்கணும்.
இப்போ நான் வந்து சமையல் செஞ்சு முடிச்சிட்டேன். எனக்கு வந்து சமையல் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ இது பார்க்க கொஞ்சம் டெலிஷியஸாக செம்மையாக சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி செம்மையாக இருக்குது. வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா சீஸ் மெல்ட் ஆகிருக்கு. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். அமேசிங். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். பாய். தனிஷா, என்ன விட்டு சாப்பிட்ற? இது நான் செஞ்ச சமையல்ண்ணா. ஓகே, நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு, ஒரு மினி பீஸா மாதிரி. ஓ, மினி பீஸா ஆயிடுச்சா? நீ எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அடுத்த ஒரு ரெசிபியோட வரேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தனிஷா. பாய் ஃப்ரம் சரோஜிசன். பாய். வாவ், எப்படி இருக்கு பாத்தீங்களா? டெஸ்ட் ஸ்டார்ட். 1 2 3 கோ. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிண்டர் சாக்லேட். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டர் ட்விஸ்ட் அண்ட் ப்ளே. இது வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட்டாக இருக்கும். இங்கே ரோபோட்லாம் போட்டு நல்லா இருக்குல்ல. இது பார்த்தீங்க அப்படின்னா பியூனோ. இதில் வந்து நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும். இதில் வந்து 3 விதமான சாக்லேட்ஸ் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு வந்து நான் ரியலாகவே சமைக்க போகிறேன். ஸோ நான் வந்து இந்த எக்கை வச்சு தான் நான் சமைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எக்கை வச்சு சமைக்க போகிறேன். ஸோ வாங்க சமைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.